வணக்கம். ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் பெண்களுக்கான மகத்தான போட்டியில் நான் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சோஷியல் மீடியாவின் அவேர்னஸ். இப்போ சோஷியல் மீடியா அவேர்னஸ் அப்படிங்கிற தலைப்பு நான் பார்த்ததுமே எனக்கு அதை பேசணும் அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாதி பெண்களோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோனில். ஏன்னா அதுக்கான அவேர்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறது கிடையாது. டிக்டாக்கு, அப்புறம் வாட்ஸ்அப்பில் தன்னோட ஃபோட்டோ டிபியாக வைக்கிறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறத அப்லோட் பண்ணுறது, ஃபேன்ஸ் யாருன்னே தெரியாதவங்களோட சேட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அது தவறான வழிகளுக்கு நமக்கு கூட்டிகிட்டு செல்வது. பேரண்ட்ஸ் எதுக்காக நமக்கு ஃபோன் வாங்கி தராங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நெட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்காக இருக்கட்டும், காலேஜுக்காக இருக்கட்டும், இன்டர்நெட்டு, செல்ஃபோன் எல்லாமே தேவைங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சமூக வலைத்தளங்களை தங்களை பதித்து வைத்து நண்பர்களை தேடி தங்கள் உறவினை வலுப்படுத்தி வருகின்றனர் இன்றைய கால மக்கள். இவற்றின் மூலம் அனைவரும் பயன் பெறுகின்றனா என்பதால் சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ்ஃபுல் டிப்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தன்னோட கருத்தை வெளியிடுறதுக்கும் அது ஒரு இடமா பார்க்குறாங்க. ஆனால் நல்ல கருத்தை மட்டும் தெரிவித்தா அது நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே பாதி பேர் தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுறவங்களாகவும், அடுத்தவங்களுக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களாகவும், அவங்க யாருன்னு நமக்கு தெரியவும் தெரியாது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது. இவங்கள்ட்ட நம்ம பாதுகாப்பாக நம்ம இயங்க வேண்டி உள்ளது. அதே நேரத்தில் மற்றவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாம் செயல்படணும். இதுக்குன்னு நம்ம சில கோட்பாடுகளை கடைப்பிடிச்சா அது அனைவருக்கும் நலம் அளிக்கும். அவற்றை என்னென்னு நான் சொல்கிறதுக்கு என்ன தான் நம்ம நண்பர்களோட நம்ம உணர்ச்சிகளை பகிர்ந்து கொண்டாலும் சில விஷயங்களை மட்டும்தான் நம்முடனே வச்சுக்கிறது நல்லது. ஒரு சிலர் வேணும்னே என்ன பண்ணுவாங்க, உண்மைக்கு மாறான தகவல்களை வெளிப்படுத்துவாங்க. இப்போ சிலர் ஃப்ரெண்ட்ஸாக நம்மளோடய இருப்பாங்க, நம்மளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சுட்டு அதை சடனாக வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம உடல்நலக்குறைவு, பாலியல் ரீதியான பிரச்சனைகள், மற்றவரை இன்னலுக்குள்ளாக்கும் காதல் பிரச்சனைகளை மற்றவரை அறியுமாறு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அப்புறம் அருவருப்பான பிக்சர்ஸை வெளியே போடுறது, அப்புறம் ஃபேஸ்புக்கில் அதை பற்றி மெசேஜ் சொல்கிறது. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஜஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு முன்னாடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி உண்மையான ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வர அட்வைஸை வாங்கிட்டு திருந்தி போனவங்க எவ்வளவோ பேர். இப்போ என்னன்னாலும் உடனே ஒரு ஸ்டேட்டஸ் அதை வச்சுட்டு அது மூலமாக என்ன கிடைக்குது நமக்கு? 4 பேர்த்துக்கு நம்மளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிய வருது. இப்போ இவங்க இந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தான் காட்டிக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நம்மளோட தகவல் அடுத்த எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது. பேரண்ட்ஸு, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் இணையத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் சமூக தளங்கள் நம் கருத்துக்களை வெளிப்படுத்த தரப்பட்டிருக்கும் ஒரு இடம்தான். ஆனால் அதனையே நம்ம பிரச்சார மேடையாக ஆக்கி எப்போதும் நம்ம என்ன சொல்கிறோமோ கொள்கைகள், கருத்துக்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்ருக்கிறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. தவறு தான் நான் சொல்லுவேன். அது பாராட்டக்கூடிய விஷயமே கிடையாது. அது சில பேர் கமெண்ட்ஸ் போடுறது, அதுக்கு ஷேர் பண்ணுறதெல்லாம் பெரிய ஒரு செயலாக கருதிட்டுருக்காங்க. அது தப்பாக ரைட்டாக? ஒரு குழந்தை காணாமல் போய் 16 வருஷம் ஆகி அந்த குழந்தை திருப்பி கிடச்சாலும் திருப்பி அதை எப்போ பார்க்குறோமோ அதை ஷேர் பண்ணுறோம். நம்ம அப்படி அந்த குழந்தை கிடச்சிருச்சு அப்படிங்கிறத கூட திருப்பி ஷேர் பண்ண மாட்டேங்கிறோம். அது எதுக்காக ஷேர் பண்ணுறோம்? அது உண்மையா இல்லையா? எதுவுமே நம்ம பார்க்குறது கிடையாது. அதனால் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. முக்கியமாக கேர்ள்ஸ் யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட பேசி மாட்டிக்கிறதெல்லாம் நம்ம இப்போ டிவியில் செய்தியில் ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சுன்னா ஃபேஸ்புக்கில் பழக்கமாச்சு, எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு ஃபோனில் ராங் நம்பரில் பேச வந்தாங்க, டிக்டாக் பண்ணோம், இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் நிறைய வந்துட்டுருக்கு. அப்புறம் ராங் மெசேஜ் அனுப்புறது, ராங் கால் பேசுகிறது, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. பெண்களுக்கு ஆபத்து எங்கே இருக்குது வருதுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து தான் வருது. அடுத்து சில தகவல்களை உங்களுக்கு மட்டுமே தொடர்புடையதாக இருக்கும், மற்றவருக்கு அவங்களுக்கு அது தேவைப்படாது. அதை நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்புறதை நிறுத்தணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன், அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பிளட்டு தேவை, அது உண்மையாக அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறத நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா நல்லது. பார்க்குற எல்லாத்தையுமே ஷேர் பண்ண வேணாம். என்ன ஏதுன்னே பார்க்காம சில பேர் நம்மளை பார்த்து ரசிக்கிற படங்களை போடக்கூடாது. மத ரீதியாக, அப்புறம் நாகரிக அடிப்படையில் சில ஒத்துக்கக்கூடாதா கூட படங்கள் இருக்கலாம். தயவுசெய்து தோழர்களே, தோழிகளே, உங்கள் படங்களை அந்த மாதிரி இருக்கும் படங்களை போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.